Hello guys, welcome back to our Renu Loki kitchen. மீன் குழம்பு வைக்க போகிறோம். நெய் பாறை 1/2 கிலோ மீனுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு, கொஞ்சம் வெந்தயம் மீன் குழம்புக்கு சேர்த்துக்கிறோம். நல்லா ஃபேவரேட் கொடுக்கும். பூண்டு, தேவையான பூண்டு, ஒரு பூண்டு எடுத்துக்கிட்டேன், நல்லா நசுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கலாம். 4 வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். வதங்கிடுச்சு. நான் 6 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். மீன் குழம்புக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். மிளகாத்தூளும் தனியாத்தூளும் சேர்த்துக்கிறோம். மீன் குழம்புக்கு மிளகாத்தூள் 2 ஸ்பூனு, மல்லித்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கோம். மீன் குழம்புக்கு தேவையான புளி கரைச்சி எடுத்துக்கிட்டோம், அதை ஊற்றிடலாம். இப்போ மீன் குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றி மீன் குழம்பு கொதிக்கிட்டோம். கொச்சதுக்கப்புறம் மீனை போட்டுக்கலாம். மீன் குழம்புக்கு தேவையான மாங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிக்கிட்டோம், அப்புறமா இது பண்ணிக்கலாம். நெய் பாறை மீன் 1/2 கிலோ வாங்கியிருக்கோம். இப்போ குழம்பு நல்லா கொதிக்குது பாருங்கள். இப்போ சேர்த்துக்கலாமா? இது போட்டு ஒரே ஒரு கிளறி விட்டால் போதும், மீன் உடஞ்சிடும். அதுக்கப்புறம் பொறுமையாக கொதிக்கிட்டோம். உங்களுக்கு சின்ன டிப்ஸ் கொடுக்கட்டுமா? குழம்புல உப்பு அதிகமாக ஆயிடுச்சுன்னா, எந்த குழம்புல இருந்தாலும் கோதுமை மாவு நம்ம வீட்டில் எப்போவுமே இருக்கும். அந்த கோதுமை மாவை எடுத்து ஒரு உண்டை பிடிச்சி, கொஞ்சம் தலை ரொம்ப கட்டியாக இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக தலைன்னு கலந்து ஒரு உண்டை குழம்புல போட்டு நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா அதோட உப்பு ஃபுல்லாக அது இழுத்துக்கும். ஒரு 5 நிமிஷம் கழித்து அந்த உண்டை எடுத்துட்டோம்னா சாப்பிட்லாம். உப்பு கரெக்டாக வரும். காரமாக இருந்தாலும் சரி, உப்பாக இருந்தாலும் சரி, கோதுமை உண்டை அந்தமாரி பிடிச்சி போட்டு பாருங்கள். கோதுமை இருக்கிறவங்க போடலாம், இல்லைன்னா அரிசி மாவு கூட உண்டை பிடிச்சி போடலாம். போட்டு அந்த உண்டையை எடுத்துடலாம் 5 நிமிஷம் கழிச்சு. தேங்க்யூ.